ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஃப்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம். அதை ரெடி பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க எவ்வளோ ஆச்சு, இப்போது அதை நாங்களும் ரெடி பண்ணணும், எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். லாஃப்ட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20,000 ரூபா மேலே தான் ஆச்சு. அதுக்கு எப்படியெல்லாம் செலவாச்சுன்னு வச்சா, நம்ம கல்லுக்கு மண் இந்த மாதிரி சிமெண்ட்டு வேலைக்கு மட்டும் 10 ரூபாய்க்கிட்ட ஆச்சு, வேலை கூலியும் சேர்த்து. அப்புறமா உள்ளாடி நம்ம ஃப்ளைவுட் 2 ஃப்ளைவுட் எடுத்து அடிச்சிருந்தோம். அந்த ஃப்ளைவுட்டுக்கு அடித்ததுக்கு 5 ரூபாய்க்கிட்ட ஆச்சு, செல்ஃப் ரெடி பண்ணது. அப்புறமா உள்ளாடி ஒரு சைடு இந்த சிமெண்ட் கல் வச்சு தான் நம்ம கட்டியிருக்கோம். அந்த செல்ஃப் இதுதான். இது நம்ம ஃப்ளைவுட் எடுத்து தான் கிட்டே ரெடி பண்ணோம். இதுக்கு வேலை கூலியும் சாதனம் சேர்த்து 5 ரூபாய் மேலே ஆயிடுச்சு. அப்புறமா இந்த பக்கம் நம்ம கல் வச்சு இதை நான் தான் ரெடி பண்ணேன். ஓடு வச்சு ரெடி பண்ணி நான் தான் கட்டி எடுத்தேன். அப்புறமா இந்த நடுவில் போட்டிருக்க நெட்டு வாங்கியிருந்தோம். அதுமாதிரி ஃப்ரெண்டு கதவுல நெட்டும் வாங்கி அதுக்கு ஒரு 5 ரூபாய் மேலே ஆயிடுச்சு, வேலை கூலியும் சேர்த்து. அப்புறமா ஒயரிங் உள்ளாடி ஒரு லைட்டு, வெளியில் 3 லைட்டு மாட்டியிருக்கோம். அப்புறமா அதுக்கு உள்ளாடி தண்ணி குடிக்கிறது வேண்டி 2 ஃபீடிங் பாட்டில் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம சீட்டோடு மேலே போட்டிருக்கிறதுனால சூடில் அதுக்கு ஏதாவது டிசீஸ் வரும்னு சொல்லி சொன்னதுனால நம்ம அதுக்கு தண்ணியை மட்டும் வச்சுருக்கோம். அது இல்லாமல் இப்போ பெரிய அளவு மேக்ஸிமம் நம்ம பேடை கூடையும் திறக்கிறது இல்லை, நைட்டு தான் திறந்தாலும் அது வெளியே வர்றதில்லை. பேடு அப்படியே நிற்கிது உள்ளாடி. அது இல்லாமல் எனக்கு திறந்து சாப்பாடு போடுறதுக்கு டைமும் இல்லை. இது நம்ம ஆண் தனியாக பெண்ணு தனியாக தான் பிரித்து போட்டிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி லாஃப்ட்டு ரெடி பண்ணணும்னு ஆசை இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். காசு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஃப்ரெண்டில் நம்ம நெட்டு அடிக்கலான்னு தான் பிளான் பண்ணோம் இரும்பில். ஆனால் எங்கள் ஏரியா பீச்சு கடல் இருக்கிறதுனால கடல் காற்றுக்கு எதுவுமே செட் ஆகாது. அதனால தான் நம்ம மரத்தில் அடித்து நெட்டு வாங்கி போட்டுருக்கோம். நெட்டு கொஞ்சம் கணக்குள்ள நெட்டு தான் போட்டிருக்கோம். ஏன்னா நமக்கு உப்பு காற்று அது செட் ஆகாதான்னு சொல்லி ப்ரைமர் அடித்து கருப்புலர் பெயிண்ட்டு நம்ம தான் அடித்து ரெடி பண்ணோம். அதெல்லாம் பெயிண்ட் அடித்ததெல்லாம் நம்ம வேலை தான், சொந்தமாக ரெடி பண்ணது. அப்புறம் ஃப்ரண்டில் இருந்தால் ஒரு லைட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு லைட்டு. அப்புறமா வெட்டம் குறவுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு லைட்டு மாட்டியிருக்கோம், டியூப் லைட்டு. அப்புறமா இந்த தண்ணி விற்கிறதுக்காக ஒரு வாட்டர் கேன் ஒன்று வாங்கி வச்சோம். அப்புறம் இந்த ஃப்ரெண்டில் அடிச்சுட்டு கதவு எல்லாமே நம்ம பலவையெல்லாம் தனியாக வாங்கி தான் கொடுத்து ஆசாரி வச்சு ரெடி பண்ணோம். அதுக்கும் கொஞ்சம் காசாச்சு. இப்படி ஒரு 22 இப்படி தான் ஆகும். 20,000 மேலே தான், 20,000 மேலே தான் வரும் ரைட்டு. ஏன்னா நம்ம மாடியில் வச்சுருந்தப்போ மழையில் நனைஞ்சாலே மொத்தத்தில் சளி பிடிச்சி நிறைய பேட் அடி வாங்குச்சு. அதனால தான் நம்ம இப்படி கொஞ்சம் செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்ம இங்கே பரத்தி எடுக்கிறது தான் இப்போ பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த பேடும் இதுவரை செட் ஆகி கிடைக்கல. கண்டிப்பாக செட் ஆகும். செட் ஆனதும் நம்ம பரத்தி நம்ம நெக்ஸ்ட் இயர் பந்தயத்து விடுற மாதிரி தான் பிளானு. பகலில் இப்போ இங்கே புதுசாக லாஃப்ட்டு கட்டினதுக்கப்புறம் மேக்ஸிமம் பேடு கூட எதுவுமே திறக்கிறது இல்லை. பகலில் மேக்ஸிமம் நைட்டு தான் திறக்கிறோம், 9 மணி அந்த டைமு. 9 மணி திறந்தாலும் பெரிய அளவு சாப்பாடை போட்டாலும் அது வெளியே வர்றதில்லை. அதனால் நமக்கும் டைம் இல்லாதனால உள்ளாடியே சாப்பாடை போட்டுட்டு தண்ணி டெய்லி மாற்றி வச்சுட்ருக்கோம். இன்னும் பேடு பட்டா ஏதாவது ரெடி ஆகி கொஞ்சம் பறத்துனதுக்கப்புறம் சீட்டோட மேலே ஒரு ஃபோக்கஸ் மாட்டுற மாதிரி பிளானு.
அந்த இருக்கிறது காய்ச்சல் கூடு. அதில் தான் நம்ம பேடை இப்போ போட்டு இது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இறக்கி மருந்து கொடுத்துருக்கனால வெயிலில் போட வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கோம். இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து மேக்ஸிமம் காய்ச்சல் கூட்டில் போட்டு பறத்துற ட்ரைனிங் தொடங்கணும். 3 பேடு தான் இப்போ இருக்குது பறத்துறதுக்காக. இந்த 3 பேடையும் பறத்தி பார்க்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நைட் 6:30 விட்டு 7 மணி இறக்குங்க, அப்படி டைமை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி இப்படி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பகலில் தான் பறத்திருக்கேன். ஈவினிங்கும் காலையிலையும் நான் பறத்தி 2 மணிக்கு 1:30 மணிக்கு இப்படி தான் பறந்தது. அது இப்போ நம்ம பேட் வாங்கினட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 6:30க்கு இருட்டினதுக்கப்புறம் பறத்தி இறக்குங்க, அப்படியே டைம் கம்மி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போம், பறக்கலாம் சரி. அதுவும் பழைய லாப்பில் உள்ளது சரி, டைமிங் பெரிய பறக்கலை. இந்த லாப்பில் நல்லா பறக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த லாஃப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்களும் பேர்டு வளர்த்துறவங்களா இருந்தால் மேக்ஸிமம் இதை மாதிரி கொஞ்சம் காசு ரெடி பண்ணி பிளான் பண்ணி எடுங்க. ஆனால் இப்படி பண்ணியாச்சுன்னா நமக்கும் பேர்டு எதுவும் அடி வாங்காது, டிசீஸ் எதுவும் வராமல் நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.